ஹாய், வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ். நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ராகியில் பச்சை பயிர் தோசை. இது வந்து நம்ம உடம்புக்கு உண்மையிலே நல்லது. நம்ம நார்மலாக வந்து தோசை மாவு தோசை சாப்பிட்றதோட இந்த மாதிரி சத்தான தோசை சாப்பிட்டா உண்மையிலே வந்து உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தானது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் நான் சொல்கிறேன். ராகி வந்து 1 கப்பு, பச்சை பயிர் 1 கப்பு, 1/4 கப்பு வந்து உளுத்தம்பருப்பு. நம்ம நார்மலாக உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. கருப்பு உளுத்தம்பருப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தானது தான். நான் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாத்தையும் நம்ம வந்து பருப்பெல்லாம் ஒன்றாக்கிட்டு ஒரு 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ 5 மணி நேரம் ஊறிடுச்சு. நல்லா ஒரு 2-3 வாட்டி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த குவான்டிட்டியில் ஒரு நம்ம 2 வாட்டி அரைச்சிக்கலாம். உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம தோசை ஊற்றுறதுக்கு ரொம்ப தண்ணியெல்லாம் வேண்டாம். நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு தான் நம்ம போட்டோம். இன்னும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். உப்பு ரொம்ப போட்டுறாதீங்க, தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. இந்த மாவு நம்ம புளிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே அரைச்சிட்டு நம்ம அப்படியே தோசை ஊற்றிக்கலாம். ஆனால் ஊற வைக்கிறது மட்டும் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சா போதும். நம்ம நைட்டு வந்து தோசை ஊற்றுற மாதிரி இருந்தால் கூட காலையில் இல்லை மத்தியானம் கூட ஊற வச்சு கூட சாயந்தரமாக நம்ம அரைச்சிட்டு கூட நம்ம நைட்டுக்கு வந்து தோசை ஊற்றிக்கலாம். தவா வச்சுருக்கேன். நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் சைட்லலாம் எடுத்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த ராகிலாம் வேகணும், அதனால் கொஞ்சம் டைம் பிடிக்கிறதுனால கொஞ்சம் அவசரமாக திருப்பி போட்டுறாதீங்க. கொஞ்சம் அந்த ராகி வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. இது மார்னிங் ஃபுட்டு சாப்பிட்டா இன்னுமே வந்து அன்னைக்கு பூரா வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாகவே இருக்கலாம். நம்ம ராகி பச்சை பயிர் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ் வந்து நம்ம கார சட்னினா வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து நம்ம தேங்காய் சட்னியாக வச்சுக்கலாம். உண்மையிலேயே சைடிஷ் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டிங்குன்னு தட்டி விடுங்க. தேங்க்யூ.